அமைச்சர்கள் பின்னால் 10 கார் போக நிதி இருக்கிறது, பொங்கல் பரிசு தொகை கொடுக்க நிதி இல்லையா என முன்னாள் அமைச்சர் வளர்மதி கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை தண்டையார்பேட்டையில் சுந்தரமூர்த்தி நகரில் அதிமுக வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் தலைமையில் நடத்தப்பட்ட பொங்கல் விழாவை முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி தொடங்கி வைத்தார். இதில் சுமார் 300 பெண்கள் ஒரே நேரத்தில் பொங்கல் வைத்து அசத்தினர். முதலில் பொங்கும் பொங்கலுக்கு 5000 ரூபாய் பரிசு தொகையும், இரண்டாவது பொங்கலுக்கு 3000, மூன்றாவது பொங்கலுக்கு 2000 ரூபாய் பரிசாக வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மேடையில் பேசிய வளர்மதி, எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்க பணம் கொடுக்கப்பட்டது. திமுக ஆட்சியில் ஏன் கொடுக்கவில்லை என கேட்டால் நிதி இல்லை என சொல்கிறார்கள். முதலமைச்சர் ஸ்டாலின், துணை முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் கார்கள் பின்னால் 10 கார்கள் செல்ல நிதி இருக்கு, கூத்தடிக்க நிதி இருக்கு, ஆனா தாய்மார்களுக்கு பொங்கல் பரிசு தொகை கொடுக்க நிதி இல்லையா என கேள்வி எழுப்பினார். பொங்கல் பரிசு பணம் குறித்து சட்டப்பேரவையில் பேசிய மூத்த அமைச்சர் துரைமுருகன், தேர்தல் வந்தால் பணம் தருகிறோம் என கூறுகிறார். திமுக தேர்தலை முன்வைத்துதான் மக்களுக்கு உதவி செய்யும், தேர்தல் நேரத்தில் மக்களை விலை பேசும். ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாள்தோறும் மக்களை பற்றி சிந்திக்கக்கூடியவர் எனவும், அதனால் 2026 தேர்தலில் திமுக ஆட்சியை விரட்டி அதிமுகவை ஆட்சி அமைய ஆதரவளியுங்கள் என பேசினார். அதனைத் தொடர்ந்து மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொட்டு பார்க்க முடியுமா? பார்த்துவா என்றால் சாய்ந்து வரும் கூட்டம் தான் நம்முடைய வடசென்னை கிழக்கு மாவட்டம் ஆர்கே நகர் மற்றும் பெரம்பூர் பகுதி கழகத்தை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளும் அருள் கூர்ந்து இந்த சீரிய நிகழ்ச்சியை சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய மாநில நிர்வாகிகள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, அண்ணன் எடப்பாடியார் மூவரையும் வணங்கி நம்முடைய தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளில் ஆண்டுதோறும் மிகச் சிறப்பான விழாக்களை நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் பாசத்திற்குரிய சகோதரர் ராஜேஷ் அவர்களே,